பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப வேளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தியானத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையாகிய எபேசருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13லிருந்து 19 வாசித்து ஜெபம் செய்து நாம் இந்த தியானத்தை தொடருவோம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அவருடைய தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நானும் உங்களுக்கு இப்படியே வேண்டிக் கொள்கிறேன். சரிங்களா? அப்போது பவுல் சொல்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜெபத்தை மற்றவர்களுக்காக ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இதில் அந்த அன்பை குறித்து சொல்கிறாரு. ஆண்டவருடைய அன்பின் ஆழம் அகலம் இதில் நம்ம வளரணும். அந்த அன்புன்னதும் எல்லாருக்கும் மனதில் தோன்றுகிற ஒரு காரியம் என்னென்னா, நான் எவ்வளோ அன்பாக இருக்கேங்க, ஆனால் என் அன்பை யாரும் புரிஞ்சிக்கல, என்னை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க, சில பேர் ஏமாத்துறாங்க, ஏமாற்றி வஞ்சிக்கிறாங்க, வெறுப்பேற்றுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, நம்மளை கீழே தள்ளுறதில் அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது என்னங்க அன்பு? இது என்ன விதமான அன்புங்க? கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நாம் அன்புன்னு ஆண்டவர் சொல்லித்தர கிறிஸ்தவ அன்பை காண்பிக்கிறோம். ஆனால் இப்படி இருக்குதேங்க, நம்மளை தட்டி கொடுக்கறதே கிடையாதுங்க, கீழே தட்டி விடுறாங்களே, கீழே தள்ளுறாங்களே. எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக இருந்தாலும் எனக்கு இந்த அன்பு இல்லை. இது என்ன அன்பு? இதுதான் அன்பா? என்ன இது? ஆண்டவர் சொல்கிற அன்பு இதுதானா? நான் அன்பாக போனால் கூட உலகத்தில் நான் அன்பை எதிர்பார்க்க முடியலையே அப்படின்னா நிறைய பேர் புலம்பி தள்ளுறாங்க பாருங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் அன்புங்கிற பேரில் நைஸாக ஏமாற்றி இன்னும் உங்களை சுரண்டுவாங்க. ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. நம்ம அன்புன்னு சொல்கிறது எப்போவுமே அந்த அன்புக்கு வேதத்தில் அகாப்பேங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13 வாசி பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு எப்படிப்பட்டது? ஞானமானதும் கூட. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா வழியே போய் வாங்க எல்லாரும் என்ன மிதிங்க அப்படின்லாம் இல்லை. சில இடங்களில் அவர் என்ன பண்ணுறாரு? அமைதியாக போகிறார். சில இடங்களில் தட்டி கேட்குறாரு. சில இடங்களில் ரொம்ப கண்ணியமாக பேசுகிறாரு, கட்டளை இடுறாரு. இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஞானத்தோடு இந்த அன்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால தான் வேதம் சொல்லும் அன்பு அகாப்பே. அதனால தான் நீங்கள் இதில் வல்லவர்களாக மாறுங்க. உலக அன்பு இல்லைங்க, இதில் வல்லவர்களாக மாறுங்கன்னு நம்மளுக்கு பவுல் சொல்லித்தராரு. இன்னர் மேன் ஸ்ட்ரென்த் ஆகணும். நம்ம உள்ளான மனுஷன் பலப்படணும். கிறிஸ்துவுக்குள்ளே அன்பில் வேரூன்றி இருக்கணும். அதில் ஆழம் அகலம் இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். அப்போ இதை புரிந்து கொண்டு இதுக்காக நம்ம ஜெபித்து தியானத்தை மேற்கொள்வோம். சரியா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள ராஜா, இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறீர். இதோ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசிர்வதிக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறது. இவர்களுக்குள்ளே இந்த அன்பை குறித்து புரிந்து கொள்ளவும், தேவன் எப்பேற்பட்ட அன்பின் ஆண்டவர், அவருடைய வார்த்தைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கிரியைகளை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அந்த அன்பை விளங்கி கொண்டு அவரையே பின்பற்றி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தேவரீதி இவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த தியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலும், கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும், கர்த்தருடைய கிருபையை அறிகிற அறிவிலும் எங்களை நடத்த போகிற அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சரி, இந்த வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசித்தோம். 19வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். எந்த சகல பரிபூர்ணம்? தேவனுடைய சகல பரிபூர்ணம். தேவன் உங்களுக்கு நிறைய வச்சிருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். நம்ம அதை தான் தொடர்ந்து பார்க்குறோம். விதைப்பு மறுப்புங்கிறதுல அளவற்ற ஆசீர்வாதத்தில் வாழறது எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற வழியில் நடக்கும்போது சென்ற பகுதியில் பார்த்தோம் இல்லையா? அறிந்து கொள்ளணும், அறியப்படணும். எதை பார்க்கணும், எதை பார்க்குறத எப்படி பார்க்கணும்,
அந்த பரலோக மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும். அந்த கண் கொண்டு பார்க்கணும். சாதாரண மனுஷர்கள் உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு விஷயத்தை அணுகக்கூடாது. நாம் எப்படி பார்க்கணும்னா, இந்த அறிவு வரணும். அவரை நான் அறிந்து கொள்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர்னு புரிந்து கொள்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார், என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார், அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த சகல பரிபூர்ணத்தினால நம்ம நிறையணும்னா முதல்ல பரிபூரணம்னா என்ன நம்மளுக்கு புரியணும். அதுக்கு நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 29வது வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும்படி 7 வருஷம் வரும் எகிப்து தேசத்தில் அப்படிங்கிற. அப்படின்னா பரிபூர்ணம்ங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் பர்ஃபெக்ட், பூரணம், போதுமானதற்கும் நிறைவாக இருக்குது, குறை இல்லாமல் இருக்குது. அந்த 7 பசுக்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அதில் நீங்கள் அந்த அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 7ங்கிறது பரிபூரணம், முழுமை, ஹோல்னஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்கு பவுல் என்ன சொல்லித்தராரு, சகல பரிபூர்ணத்திலும் நிறையப்படணும் அப்படின்னு. அப்போ இந்த சகல பரிபூர்ணம் நம்ம குறையில்லாமல் நிறைவுள்ளவர்களாக மாறணும். அப்படி எப்படி நம்ம மாற முடியும், எப்படி எதுலெல்லாம் நம்மளை ஆண்டவர் அப்படி சகல பரிபூர்ணத்தில் நிறைப்பாருங்கிறத வேதம் சொல்லித்தருது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 வாசிக்கலாம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ணம் கவனிச்சிங்களா? அப்போது எதுலெல்லாம் கட்டளை இடுறார் ஆண்டவர், கர்ப்பக்கனி, உன் கர்ப்பக்கனி, அடுத்தடுத்த தலைமுறைகள் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வம்சம் விருத்தியாகணும் இல்லையா? இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, நான் ரொம்ப அனாதை மாதிரி இருக்குங்க, எனக்குன்னு ஒருத்தரும் சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்னையிலேருந்து எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களுக்கான புதிய குடும்பத்தை தருவார். அது ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கலாம், பூமிக்குரிய குடும்பமாக இருக்கலாம். கர்த்தர் கொடுப்பாருங்க, நம்புங்க. சரிங்களா? அடுத்தது மிருக ஜீவன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, பணம், செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. நீங்கள் எல்லாத்துலேயும் ப்ராஸ்பர் ஆகிட்டே வர்றது, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும். அந்த காலத்தில் மிருக ஜீவன்கள்லாம், இந்த காலத்தில் காரு, பைக்கெலாம் வச்சுருக்காங்களா, ஃப்ளைட்டு, ஜெட்டு, அந்த மாதிரி அர்த்தம். சரியா? அதே போல் உன் நிலத்தின் கனி, அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் பயிர்றது, நீங்கள் தொட்டது தொலைங்கங்க, பரிபூரண நன்மை உண்டாகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ குடும்பத்தை கொடுக்குறாரு, பராமரிக்க செய்கிறாரு, எந்த நிலையிலும் குறைவு இல்லாமல் பார்த்துக்கிறாரு. ஏங்க நம்மளுக்கு எந்த நிலையிலும் குறைவு இல்லாமல் பார்த்துக்கிறாரு? ஏன் தெரியுங்களா? அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, அவர் கட்டளையிடுவார். அவர் கட்டளை இட்டுட்டு நான் உனக்கு செய்கிறேன்ட்டு செய்யாமல் விட்டார்னா அது எவ்வளோ பெரிய துரோகம். இல்லை அவர் ஆண்டவர்னு நம்ம நம்பவே முடியாது இல்லையா? ஸோ அவர் கட்டளை இடுறதுனால தான் நம்மளுக்கு பரிபூர்ணம் உண்டாகுது. ஆனால் அவர் கட்டளை இடாமல் நீங்களே அவசர கொடுக்க ஏதாவது பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, அவரே செய்வார். வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க. அவரே செஞ்சால் செய்யட்டோன்னு சும்மா இருக்கிறதில்ல, அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியுது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் கட்டளை இடாததை நாம் துருத்துன்னு ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்கு பண்ணியிருக்காரு, அதனால் போய் நான் என் முயற்சியில் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அழிவு வருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 10:1 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கட்டளை இடாத அந்நிய அக்னியை தேவாலயத்துக்குள்ளே ஆரோனுடைய குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க, நாதமும் அபியும் கொண்டு வரும்போது அங்கே அழிகிறாங்க இல்லையா? நம்ம அதை பார்க்குறோம். அதே போல் புலம்பல் 3:37 நம்மளுக்கு தெளிவாக சொல்லி தருது, அவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும்னு எவனாவது சொல்லக்கூடுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் கட்டளை இட்டால் தான் நடக்கும், அது பரிபூர்ணமாக நடக்கும். நம்ம ஏதாவது நடத்தணும்னா அது அழிவில் போய் முடியுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். கலாத்தியர் 3:19 என்ன சொல்லுது, மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டிருக்குது. மத்தியஸ்தன் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் மத்தியஸ்தர் இல்லைன்ட்டு யோபுல கூட சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கையில் கட்டளை கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இயேசு நாமத்தில் கட்டளை இடும்படிக்கு நம்மளுக்கு அதிகாரத்தின் தேவன் கொடுத்துருக்கிறார். லூக்கா 9:54 வாசி பார்த்திங்கன்னா, நாங்கள் கட்டளை இட்டுமா, வானத்துலேருந்து அக்கினி இறக்கி வர செய்யட்டுமா, உங்களுக்கு அது சித்தமா, நாங்கள் செய்யட்டுமா, என்னாண்டவர் என்ன சொல்கிறீங்கன்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அவர் இன்னும் கட்டளை இடலை. இவனுங்க போகிற இடத்துல ஒரு லாட்ஜில் இடம் கிடைக்கல. என்ன ஆண்டவரே நம்மளுக்கு போய் இடம் கொடுக்கல, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவகுமாரன், நம்மளுக்கு போய் இடம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவனுங்களாம் ஃபோர்ஸ் பண்ணுறானுங்க பாருங்கள். அப்படி இல்லை பாருங்கள், கர்த்தர் கட்டளை இட்டால் நம்ம அதை செய்யணும். நம்மளாம் இஷ்டத்துக்கு எதையும் செய்யக்கூடாது. லூக்கா 12:13 வாசி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கேட்குறான், என் சொத்தை பிரித்து கொடுங்க, நீங்கள் என் சகோதரனுக்கு நீங்கள் கட்டளை இடுங்க அப்படிங்கிறான் பாருங்கள்.
அவன் சகோதரனுக்கு இவன் ஆண்டவரை கட்டளையிட சொல்கிறான் பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். ஜெபத்தில் ரொம்ப ஞானமாக நம்ம சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படணும்னா நம்ம கையிட்டு செய்கிற காரியம், நம் குடும்பம், நம்முடைய செழிப்பு, நம்மளுடைய வாழ்க்கையின் வளமான அற்புதமான ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நம்ம எல்லாவற்றும் சம்பூர்ணமாக இருக்கணும். தேவன் கட்டளையிட்டதை செய்யணும். நம்ம சொந்தமாக நம்ம முயற்சியில் ஏதாவது செஞ்சால் அவசர கொடுக்கையா செஞ்சால் அது விபரீதத்தில் அழிவில் போய் முடியுங்கிறத நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். சரியா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கும்படி நம்மளுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் கட்டளை கொடுக்க நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இயேசு நாமத்தில் பிசாசை போ அப்படின்னு நம்ம கட்டளை கொடுக்குறோம். அது கூட ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லித்தர்றாரு. என் நாமத்தில் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படின்னு சொல்லித்தராரு. ஸோ அதனால் அவர் கட்டளை கொடுத்ததுனால அதை நம்ம செய்கிறோம். சரியா? அப்போ அவர் கட்டளை கொடுத்ததை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு நன்மைகள் தான் உண்டாயிருக்கும். அதே போல் என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 24லேருந்து 27 வாசித்து பார்த்திங்கன்னா, கர்த்தர் கட்டளையிட்டதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அது ஒரு சர்ச் பிளஸ்ஸிங்கே. அது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உண்மையில் பிரகாசிக்க கடவர் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த வசனங்கள் பாருங்களேன். 3 விதமான வாழ்த்துதல்கள், ஆசீர்வாதங்களை சபை மீது கூறுகிற ஒரு அற்புதமான காரியம். ஊழியர்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் மேலே பலிக்கட்டும்னு நான் இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்குறேன். ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறாரு. ஜனங்களை பார்த்து கட்டளை இடுங்கள், இப்படி சொல்லுங்கள்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும் பொழுது நான் அவங்க மேலே ஆசீர்வாதத்தை உண்டாக பண்ணுவேன்னு சொல்கிறார். சரியா? அதே போல் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். நான் கொடுக்குறேன் சமாதானத்தை, என் சமாதானம், என்னுடைய சமாதானத்தை தரேங்கிறாரு. அதனால தான் பாருங்களேன், இந்த வசனத்தை நம்ம நம்பும்போது, இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த சமாதானத்தை யாராலுமே எடுக்க முடியாது. ஏன்னா இது மனுஷன் கொடுக்குற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். சரியா? அப்போ அவர் கட்டளையிட்டிருக்கிறார். சங்கீதம் 33:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அப்பிலே கிடையாது, கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ அப்படியே அதை பிடிங்க. ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த வருஷத்தில் சொல்லியிருக்கிறாரு, தேசத்தில் அதிகாரியாக வாழ்வீர்கள். நான் கட்டாயமாக வாழ்வேன். ஆனால் நான் போய் ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது பண்ண மாட்டேன். ஆனால் கர்த்தருக்காக காத்திருப்பேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுமே. அவர் சொன்னபடி நான் ஜெபிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்வேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் செல்லுவேன். கர்த்தர் சொன்னபடி காணிக்கைகளை கொடுப்பேன். கர்த்தருடைய ஒவ்வொரு நியமத்திலும் நான் என்ன பண்ணுவேன்? கலந்து கொள்ளுவேன். எல்லாவற்றிலும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்வேன். அப்படி நம்ம போகும் பொழுது நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், அவரை தேடுறேன், உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. சங்கீதம் 34:10 சொல்லுது இல்லையா? சிங்கக்குட்டி தாட்கட்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எவ்வளோ அருமையான வார்த்தை! இதில் குறை அதில் குறை இல்லை, ஒரு நன்மையும் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை வச்சுருக்காரோ எதுவுமே குறையில்லாமல் கிடைக்கும். அவரை தேடுகிறீர்கள், அவருடைய கட்டளைக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க, அவர் கட்டளையை நம்புறீங்க. உபாகமம் 18:20 சொல்லப்பட்டிருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கு? தன்னுடைய ஊழியக்காரர்கள், தன்னுடைய தீர்க்கதரிசிகள்லாம் அவர் கட்டளை இடாததை பேச மாட்டாங்க, பேசின அழிவுதான். சரியா? அதனால தான் யோசுவா புஸ்தகம், அவனும் ஒரு ஊழியக்காரன் இல்லையா? 1:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் போகிற இடத்துலலாம் அவரும் போகிறாரு. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமானதா இரு, நீ போகிற இடத்துல நான் இருக்கேன்டான்றாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கிளம்பி போக முடியாது. தேவனுடைய பிரசன்னத்திலே நம்ம இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி கூட ட்ராவல் பண்ணிக்கினே இருக்கணும். எங்கே போனாலும் மோசை எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் இவன் பாருங்க, யோசுவாங்கிற இந்த மனுஷன் தேவனோடவே தேவனுடைய நினைப்பாகவே ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு பயந்து ஐயோ கர்த்தருக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காமல் போயிருமா, கர்த்தருக்கு பிடிக்காத நான் செய்திடக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தின் முன்பில் எப்பவும் ஆண்டவருக்கு முன்பாக அவன் காரியங்களை செய்கிறதுனால அவனுக்கு அவன் போகிற இடத்துலலாம் இவர் போகிறாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகிற இடத்துலலாம் கர்த்தர் போகிறாருங்க. அதனால் நீங்கள் எங்கே போகணுன்னு கர்த்தர்கிட்ட தீர்மானம் பண்ணி அவர் கட்டளையின்படி கேட்டு அவரை விசாரித்து நீங்கள் போங்க. அந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களோடு ட்ராவல் பண்ணுவார். நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் தருவார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, சங்கீதம் 105 நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் எகிப்தில் நம்முடைய ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறாரு. அதெல்லாம் கட்டளையிட்டு செய்கிறாரு. இப்படி நடக்கணும், அப்படியே நடக்குது. கல்மழை பெய்யணும், பெய்யுது.
பேன் வரும்னா வருது, வண்டு வருதுன்னா வருது, தவளைகள் வந்து எகிரி குதிக்கணும்னா குதிக்குது. அவர் கட்டளை இட்டதெல்லாம் அங்கே நடக்குது. சங்கீதம் 148:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பின் விஷயத்தில் கர்த்தர் என்ன கட்டளை இட்டாரோ அதான் நடக்குது. வெளிச்சம் கடவுதுன்றாரு, வெளிச்சம் வருது. சூரியன் சந்திரங்கள் இது ரெண்டும் பெரிய சுடர்களாக இருக்க கடவுது அப்படின்னு கட்டளையிட்டார். அப்படியே நடக்குது. ஒவ்வொன்றும் சொல்கிறார், ஒவ்வொன்றும் நடக்குது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பு நீங்கள் அப்படியே கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பாருங்கள், மேகத்தை பாருங்கள், சூரியனை பாருங்கள், நிலவை பாருங்கள், இரவில் நட்சத்திரங்களை பாருங்கள். அதாவது அந்தந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி அழகாக இருக்குது. அது தான் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணதில்லை. ஏன்னா ஆண்டவரே போர் அடிக்குது, நான் சூரியனாக இருக்கிறேன், நான் இங்கே இருக்கேன், கொஞ்ச நாள் பூமியில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு இங்கே வந்து அது உட்காரல. அது இடத்துல இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கட்டளையிட அப்படியே அது கீழ்ப்படியுது பாருங்கள். ஏசாயா 48:13 அது எல்லாமே கர்த்தர் கட்டளையிட்டதற்கு நிற்குது பாருங்கள். அப்படியே நிற்குது. கர்த்தர் கட்டளை கேட்டு அது அப்படியே நிற்குது. மனுஷன் தான் என்ன பண்ணுறான், கட்டளையை மீறுகிறான். ஏன் மீறுறாம? அதே 1:26-28 வாசித்து பாருங்கள். அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் நம்ம படைக்கப்பட்டதுனால நானும் அவரை போல் கட்டளையிடுவேன், நானும் அவரை போல் அவர் மாதிரி, அதாவது தேவனாகவே ஆயிட்டேன். இல்லை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு வேதம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லித்தருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறாரோ அதே போல தான். நம்ம ஒரே பேரான குமாரன் கிடையாது, ஆனால் நாமும் அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள், பிரியமுள்ள குமாரர்களாக நம்ம வாழணும்னா கர்த்தருக்கு இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதுபோல் நாமளும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா வேதம் யாக்கோபு 4:7 சொல்லியிருக்கு இல்லையா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் அதிகாரம் செலுத்துவான், பிசாசு ஓடி போகும். பிசாசுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நம்மளுக்கு நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழும்பொழுது அதை எதிர்த்து நிற்கிற திராணி நம்மளுக்கு உண்டாகுது. கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த வல்லமை பெருகுது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாமே பயந்து விலகி ஓடுது, நோய் நீங்குது. அந்த மாதிரி வல்லமைகளுள்ள காரியங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கடைசியாக எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 9-12 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாருங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாக நம்மளுக்காக செஞ்சு முடித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு. நித்திய மீட்பு சும்மா கொஞ்சோண்டு செஞ்சுட்டு மிச்சத்தெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு இல்லை. நித்தியமாக கடைசியாக சம்பூரணமாக எல்லாவற்றையும் நம்மளுக்காக அற்புதமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறைவும் வராது, நன்மைகள் நிச்சயமாக உண்டாயிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு குறமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அன்பில் ஏமாத்துற மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு இதை பார்க்காதீங்க தயவுசெய்து. வசனங்கள் என்ன சொல்லுதோ அதை பாருங்கள், வசனத்தின்படி வாழுங்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறாமல் இருங்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து நீங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போகாது, உங்கள் நம்பிக்கை வீணாய் போகாது, உங்கள் விசுவாசத்தை தேவன் நிச்சயமாக கனம் பண்ணுவார். ஆரம்ப வசனம் வாசித்தோம் இல்லையா, இதில் நீங்கள் வல்லவர்களாக மாறுங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்கள், இந்த அன்புல வேரூன்றி இருங்க, வல்லவர்களாக மாறுங்க. அப்போ உபாகம் 28:11 நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடக்கும். ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள், எனக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சுங்க ஆனால் பிள்ளையே இல்லையே, ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார்னு சொன்னார். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தர் சொல்கிறத அப்படியே செய்யுங்க, நல்லா செய்ய சொல்கிறாரு, அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அவர் கட்டளையிட ஆகும், அவர் சொல்ல ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பத்தின் கனி உண்டாகும். அவர் சொல்லிட்டாருங்க, அவர் கட்டளையிட்டிருக்காரு, மனுஷனுடைய கட்டளை கிடையாது. புரியுதுங்களா? அதனால் கவலையே படாதீங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகல சம்பூரணமும் நீங்கள் நிறையப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் எங்கள் மத்தியில் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கட்டளையிட ஆகும், நீர் சொல்ல அப்படியே நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த அன்பிலே வேரூன்றி நிற்கிறவர்களாக சகல சம்பூர்ணத்தினாலும் நாங்கள் பரிபூரணத்தை அடையும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட வேண்டிய நேரத்தில்
கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை கட்டளையிடும்படிக்கு ஞானத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீர். நாங்கள் நம்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலையேறப்பட்ட சாட்சிகளாக கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதிலே நடந்து வாழ்க்கையை அதிலே நடத்தி ஆசீர்வாதத்தில் இன்னும் பெருகும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஒருமனப்பட்டு உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். God bless you.